சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்பா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொல்லையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம் கையங்காலும் தானே மிச்சம். ஏடா வந்தோன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டை பாடுறாருன்னு நினைக்காதீங்க. இந்த பாடல்களை மேடைகளில் பாடி பாடி தனது பேச்சை மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு பேச்சாளர் இன்று எழுத்தாளராக மாறி தனது அரசியல் நினைவலைகளை மிக அழகாக அந்த நூலிலே தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய எங்கள் அன்பு தோழர் அப்பாதுரை அவர்களுடைய அரசியல் நினைவலைகள் என்ற இந்த நூலினுடைய வெளியீட்டு விழா. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்க கவிஞர் இப்பதான் தலைவர் சேர் இங்க உட்கார்ந்து இருந்தாரு, அதுக்குள்ள தலைவர் அங்க தள்ளி விட்டாங்க. எங்கே அமர்ந்திருந்தாலும் ஜீவபாரதி தான். அவர் என் பேரை சொல்றப்ப கைதட்ட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னாரு. என் பேரையும் சொல்றப்ப பல தடவை கைதட்ட மாட்டாங்க. காரணம் என்னன்னா என் பேர் அப்படி ஒரு வித்தியாசமான பேரு. நம்ம ஜீவபாரதி அவர்கள் தலைமை தாங்குகிறார்னு சொன்ன உடனே யார் ஜீவபாரதின்னு எல்லாரும் இப்படி எட்டி பார்க்கறதுக்கு தான் ஆசைப்பட்டாங்களே ஒழிய அந்த நொடியில் அவர்கள் கைதட்ட மறந்து விட்டார்கள். அதனால உங்களுடைய பெருமை என்ன என்பதை எங்களை போன்ற இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். தோழர் ஜீவானந்தத்தை பற்றிய முழு தகவல்களும் அவரை பற்றிய வரலாறுகளையும் அவர் எழுதிதான் நானெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். தோழர் ஜீவானந்தம் என்ற தோழர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஜீவபாரதி எழுதிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய தோழர் ஜீவானந்தம் அவர்களுக்கு அவரை நான் பார்த்ததில்லை, அவருடைய பேச்சையும் கேட்டதில்லை, ஆனா அவரை பற்றிய செய்திகளை படிச்சிருக்கேன். இந்த தோழருக்கு ஏதாவது நம்ம ஒரு நன்றி கடன் செய்யணும்னு நான் ரொம்ப நாளா அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. பாடநூல் கழக தலைவராக நான் பொறுப்பேற்றவுடன் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. மறைந்த தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய பேரன், அவர் பேரும் ஜீவானந்தம் தான். அவர் மாற்றுத்திறனாளி. அவருக்கு தமிழக அரசில் பணி அமர்த்துவதற்கு பணி அமர்த்த வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்சமயத்தில் பாடநூல் கழகத்தின் மட்டும்தான் அவரை பணியில் அமர்த்துவதற்கு உரிய அதிகாரம் பாடநூல் கழகத்திற்கு தான் உண்டு. எனவே அவரை பணியில் அமர்த்துவதற்குரிய அந்த ஆணையை நீங்கள் உங்களுடைய போர்டு மீட்டிங், அதாவது அந்த நிர்வாக குழுவை கூட்டி அவரை பணியில் அமர்த்துவதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணை வந்தது. உடனே எங்களுடைய நிர்வாக குழுவை கூட்டி தலைமைச் செயலாளராக இருந்த அருமை சகோதரர் ஐயா இறையன்பு அவர்களுடைய அனுமதியை பெற்று தோழர் ஜீவானந்தம் அவர்களுடைய பேரன், அவருடைய பேரும் ஜீவானந்தம் தான், அவரை பணியில் அமர்த்துகின்ற அந்த பணி ஆணையை பெற்று முதல்வர் அவர்களின் கையால் ஜீவானந்தம் அவர்களுடைய பேரனுக்கு அரசு பணியிடத்தை வாங்கி கொடுத்த அந்த ஒரு முக்கியமான அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததற்கு உண்மையிலே நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜீவபாரதி அவர்களுடைய ஜீவானந்தத்தை பற்றி எழுதிய நூல்கள் தான். அதான் காரணம். ஜீவானந்தம் பேரை என்னை மாமன் தான் பார்த்துட்டு அங்க ஃபோன் பண்ணி என்ன இப்படி இருக்காரு, யாருங்க பார்த்தோம். அப்பா பேர சொன்ன உடனே நெருந்து போயிட்டாரு. உனக்கு தாப்பா அவரை பற்றி தெரியல, இந்த நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும், உரிய வேலை கிடைக்குங்க. அப்படி ஒரு வேலை கொடுத்ததுக்கு நன்றி சொல்றதுக்கு நேரம் வரணும்னு. ஆனா அந்த அலுவலகத்துக்குள்ள வர்றது ரொம்ப சிரமம், வரல. இப்பொழுது நன்றி. பாடநூல் கழக அலுவலகத்துக்கு ஒரு காலத்துல யாருமே வர முடியாத சூழ்நிலையில இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லோரும் அந்த அலுவலகத்திற்கு வந்து போகிற அளவுக்கு ஒரு
பொது உடைமை அலுவலகமாக அது மாறி இருக்கு. அதனால எப்ப வேணாலும் தோழர் எங்க அலுவலகத்துக்கு வரலாம். அந்த பக்கம் வர்றப்ப திண்டுக்கல் லியோனி தலைவர் அப்படின்னு பார்த்துட்டா இவரா அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஐயா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னா, அங்க வெளியில ஏதாவது ஒரு போராட்டம் நடந்தா அதுல காவல் காக்க பணியில் வந்திருக்கக்கூடிய காவலர்கள் கூட மேல வந்து ஐயா நான் உங்க ரசிகரியா அப்படின்ட்டு யூனிஃபார்மோட வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அதனால எங்க அலுவலகத்துக்கு இப்ப யார் வேணாலும் வரலாம் போலாம். அப்படி தோழர் ஜீவபாரதி அவர்களுடைய தலைமையில அருமை தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எவ்வளவு எளிமையா இருக்காரு பாருங்க. ஒரு கட்சி தலைவர்னா இப்ப எல்லாம் பார்த்தா ஒரு 20 பேர் பின்னாடி வரணும், கூட ஒரு பிஏ போன் எடுத்து கொடுக்கணும், தண்ணி கொண்டு வைக்கணும், டேய் அப்படின்னா ஒருத்தன் வந்து பக்கத்துல நிக்கணும். இப்படி கட்சி தலைவர்களை தான் நம்ம பார்த்திருக்கோம். கையில ஒரு வாட்ச் கூட இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு தோழர், அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான் இப்படி எளிமையான தோழர்களை பார்க்க முடியும். அவர் ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு தேஜஸான ஃபேஸ் பாருங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள்ல முதல்ல திரைப்படத்துல நடிக்கிற பெருமை அவருக்கு தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரிசி என்ற ஒரு திரைப்படத்தில் விவசாயியாக நடித்திருக்கிறார். அவர் கம்யூனிஸ்ட் தோழர் வந்து இவ்வளவு தேஜஸான ஃபேஸ் இருக்கு, அவர் பேர்ல தான் அப்படியே வெளிச்சம் படுதுன்னு கேட்டார்ல அவரு. அதுக்கு காரணம் ஒரு சினிமா கேமராவுக்கு பொருத்தமான முகமா அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஒரு திரைப்பட நடிகரா இன்னைக்கு அவருடைய படம் வரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழர் வெளியிட்ட நூல், அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய நூலாசிரியர், மிகப்பெரிய ஆய்வாளர், நல்ல சிந்தனையாளர், அவருடைய முகம் தெரியாமலே அவருடைய எழுத்துக்களை நான் மிக அருமையாக வாசித்ததின் காரணமாக அவரை நேசித்திருக்கிறேன். அவர்தான் எங்களுடைய டாக்டர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள். மிக அற்புதமான சிந்தனையாளர், எழுத்தாளர். அவர் வந்து முதல் பிரதியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். உன் வேலை என்னையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். புஸ்தகம் வெளியிட்டாச்சு, முதல் பிரதியை ஒருத்தர் வாங்கிட்டாரு, உங்களுக்கு என்ன வேலை? அப்பாதுரை அவர்களை வாழ்த்தி பேசுவதற்கு தான் நான் வந்திருக்கேன். எப்படி இந்த இடம் எனக்கு இப்ப கிடைச்சுன்னா, இந்த இடத்துல கண்டிப்பா யாராவது ஒரு முதுபெரும் பொது உடைமை தோழர் தான் இந்த இடத்துல இருந்திருப்பாரு. லியோனியை எப்படி அப்பாதுரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். எப்படி அப்பாதுரை வந்து எனக்கு இப்ப நெருக்கமானார்னா, ஏற்கனவே பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு என்னை கூப்பிடுற அளவுக்கு ஒரு நெருக்கம் வேணும்ல. அது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை நான் கோயம்புத்தூருக்கு இண்டிகோ ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஃப்ளைட்ல அந்த பைலட் அறிவிப்பாரு எப்பயுமே, this is the Indigo flight 6E870 from Chennai to Coimbatore. The captain, Pubesh, is with the crew. I am talking to the crew, all the passengers. The flight is going from Meenambakam airport to Coimbatore. It will take 1 hour and 30 minutes from Chennai to Coimbatore. அப்படின்னு வழக்கமாக அறிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா இப்பொழுது இண்டிகோ விமானம் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரை சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய கேப்டன் பூபேஷ் பேசுகிறேன். பூபேஷ்னோன்னா நான் என்னடா இந்திக்காரனா இருப்பானே, பேரே இப்படி இருக்க, இந்திக்காரன் எப்படி அவ்வளவு அழகா தமிழ்ல விமானம் கோவைக்கு சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் சேலத்திற்கு மேலே பறந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த விமானம் கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இது சென்று கொண்டிருக்கக்கூடிய வேகம், தரையின் வேகம் மணிக்கு 540 கிலோமீட்டர். என்னடா நம்ம தமிழ்நாட்டு விமானத்துல கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களே. இது வரைக்கும் ஒரே ஒரு இடத்துலதான் நான் வந்து தமிழ் அறிவிப்பு கேட்டிருக்கேன். அது ஒண்ணு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், இன்னொன்னு இலங்கை வானொலி நிலையம். இது 2லையும் தான் அந்த நாட்டில் தமிழ் அரசியல் லாங்குவேஜா இருக்கிறதுனால தமிழ்ல அறிவிப்பாங்க. இங்க இருந்து திருச்சிக்கு போற விமானத்துல கூட தமிழ்ல அறிவிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நான் பல மேடையில சொல்லியிருக்கேன். அந்த ஏக்கத்தை ஒரு குரல் தீர்த்து வச்சதே யாரா அந்த பைலட்டு அப்படின்னு பார்க்கணும்ட்டு போய் கோயம்புத்தூர்ல இறங்கி அந்த பைலட்டை பார்க்கணும்னு பார்த்தா அவரு மாமா நல்லா இருக்கீங்களான்னாரு. என்னடா பூபேஷ் மாமான்னு நம்மளை கூப்பிடுறாரு, யாரா வட இந்தியால நமக்கு ஒரு மருமானா யாரா அப்படின்னு பார்த்தா, அப்புறம் திடீர்னு உள்ள வந்தோன்னு மாமா நான் யார் தெரியுமா,
அப்பாதுரை எக்ஸ் எம்பி தென்காசி எம்பி இருக்காருல்ல, அவருடைய மகன்னாரு. நீ எப்படி என்னைய மாமா, என்ன மாமா, லியோனி மாமா தானே நீங்க அப்படின்னு கையை பிடிச்சாரு. என்னடா அது இவ்வளவு அந்யோன்யம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து என்னை பாக்குறப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் குடியிருக்கிற அந்த பல்லாவரம் ஜெயின் அபார்ட்மெண்ட்ல தான் அப்பாதுரையோட மகன் பூபேஷ் குடியிருக்கிறார். அவங்க 2 பேரும் வாக்கிங் வர்றப்ப இந்த பயலை துரத்திக்கிட்டே வருவாங்க. ஒரு பையன் நிலன், அவர் மகன் பேரன், அவனை பின்னாடி விரட்டிக்கிட்டே வருவாங்க அவங்க கணவன் மனைவி 2 பேரும். அப்பதான் சொல்லுவேன் நான், அப்படித்தான் எனக்கு அறிமுகமாயி அப்பா அங்க வந்தாருனாக்க என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவரு தன்னுடைய மகனை பார்க்க வந்த சமயத்துல என்னைய சந்திச்சு, அதுக்கப்புறம் பல முறை நாங்கள் 2 பேரும் சந்திச்சு எங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டோம். அப்ப நானும் சொன்னேன், உங்க அனுபவங்களை எல்லாம் ஒரு புத்தகமா போடுங்க தோழர், நானே ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், நீங்க போடுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் அதை வெளியிட்டார். வளர்ந்த கதை சொல்லவா அப்படின்ட்டு என்னுடைய அனுபவங்களை நான் எழுதியிருந்தேன். அதே மாதிரி நீங்களே எழுதுங்கன்னு சொன்ன உடனே அவர் பல பேர் இது மாதிரி சொல்லவும் எழுத ஆரம்பிச்சு இன்னைக்கு அதை ஒரு நூலாக கொண்டு வந்திருக்காரு. எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு யோகா டே கொண்டாடணும், இன்டர்நேஷனல் யோகா டே. நானும் வந்து யோகா கிளாஸ்க்கெல்லாம் போறேன். அந்த யோகா டே செலிப்ரேஷனுக்கு நீங்க வாங்க தோழர், தென்காசியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் அப்படின்னு அறிவிச்சிட்டோம். வந்து நிகழ்ச்சியெல்லாம் தொடங்கிருச்சு. அந்த யோகா மாஸ்டரு நிகழ்ச்சி அமைப்பாளர்கள்லாம் எங்கெங்க எம்பி வர்றேன்னாரு, காணா அப்படின்னு. இந்த உட்காந்துருக்காருங்க அவரு தாங்க அப்படின்னு. அவங்க எம்பின்னா வேற மாதிரி ஏதோ கற்பனை பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு கார்ல வந்து இறங்குவாரு, பின்னாடி 2 பேர் போலீஸ்காரங்க, அந்த பிஎஸ் 2 பேர் வருவாங்க, அப்படிலாம் வருவாங்கன்னு பார்த்தா அவர் வந்து 1/4 மணி நேரம் ஆகுதுங்க, இந்த உட்காந்துருக்காரு அவரு தான். என்னங்க முன்னாள் எம்பிங்கிறீங்க, இப்படி இருக்காருன்னு. அவர் எம்பியா இருந்தப்பயும் இப்படித்தான் இருந்தாரு, இப்பயும் இப்படித்தான் இருப்பாரு. காரணம் அவருடைய இயல்பே எளிமையாக இருப்பது, மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக பேசுவது. அவருக்கு வந்து அவருடைய நூலை நான் படிக்கும் பொழுது என்னமோ அவரு கூடயே நாச்சியாவரத்துல அப்படியே கூட போற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே டிராவல் பண்ற மாதிரியே தூத்துக்குடிக்குள்ள கூட்டிட்டு போய் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பாரதி, அவங்க ஆசிரியர் சிவசுப்பிரமணியம், அவர் ஹாஸ்டல்ல இருந்தது, சாப்பிட்டது, அதெல்லாம் நாங்களே அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்தார். ஒரு நூல் எழுதுறதுல இது ரொம்ப முக்கியம். சில பேர் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்க, படிச்சா ஒரு 15 நிமிஷத்துல தூக்கம் வந்துடும் நமக்கு, இந்த ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது ஒரு நாடக பாணியில சின்ன வயசுல நடந்ததை கூட ஒரு வரலாற்று சம்பவத்தோட சேர்த்து சொல்லியிருக்காரு. கலைஞர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி ஏன் வெற்றி பெற்றதுன்னா, அவருடைய வரலாறை மட்டும் சொல்லாம அந்த வரலாற்றின் போது நடந்த உலக வரலாற்று செய்திகளை சேர்த்து சொல்லிட்டே இருப்பார். அவர் பிறந்த வருஷம் 1924. அந்த 24 நான் வந்து திருக்கோவிலையில பிறந்தேன். எங்க அப்பா பேர் முத்துவேலன்றதை நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அந்த 24 என்ற ஆண்டு எவ்வளவு முக்கியமான ஆண்டுங்கிறதுக்கு அந்த 24 நடந்த சம்பவங்களை பூரா ஒரு 10 சம்பவங்களை சொல்றாரு. அந்த 1924 தான் தந்தை பெரியாருடைய வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்ற ஆண்டு 1924, அவரு பிறந்த வருஷம். மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு 1924. அகில உலக செய்தி ஒன்று சொல்றாரு, லெனின் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு 1924. தாம் பிறந்த வருஷத்துல உலகத்தினுடைய அரசியலை பற்றி எல்லாம் சொல்லி தங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு உலக அரசியலுடைய ஞானம் வரணும்னு விரும்பின மாதிரி நெஞ்சுக்கு நீதி எழுதினார். அது மாதிரி அப்பாதுரையுடைய புத்தகத்தை படிச்சா அவர் சின்ன வயசுல மாறுவேட போட்டியில பங்கேற்றிருக்காரு. அதுல என்ன வேஷம் போட்டிருந்தாருன்னா குருசேவ். அவர் முகத்துக்கு உண்மையிலே குருசேவ் வேஷம் இப்ப போட்டா கூட அவ்வளவு பொருத்தமா இருக்கு. தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க, இந்த முகம் குருசேவுக்கு பொருத்தமா இருக்குன்னு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இந்த மாதிரி ஸ்கூல்ல நாடகம் போட்டு பல பிரச்சனை வந்திருக்கு, இவர் குருசேவ வேஷம் போட்டு. ஆனா நான் ஒரு நாடகம் போட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு நாடகம் போட்டான், ஏசுநாதர் மாதிரி ஒரு சிலுவை சுமந்துட்டு போற மாதிரி. பின்னாடி நான் அறிவிக்கிறேன், 1900 என்னமோ ஆண்டு ஏசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார், இதோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதிகாரிகள் ஏசுநாதரை சந்திக்கிறார்கள் அப்படின்னு ஒரு 5-6 பேர் வந்து ஏசுநாதர்
பேங்க்ல நீ லோன் வாங்கியிருந்த ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு. ஏசுனார நடிக்கிற பையன், ஆமாங்க வாங்கியிருந்தேங்க. ஏன் என்ன கட்டல, எங்க அப்பா ஜோசப்புங்க தச்சு வேலை பாக்குறாரு, கொஞ்சம் சிரமமா இருக்கு, கட்ட முடியலங்க. கட்ட முடியலன்னா அப்புறம் எதுக்கா லோன் வாங்குற? இந்த ஆள் தூக்கிட்டு போற சிலுவை நல்ல தேக்கு மரம் மாதிரி இருக்கு, இதை எடுத்துட்டு போய் நம்ம வித்து அவர் லோனை டேலி பண்ணிடலான்ட்டு பேங்க் ஆபீசர்ஸ் சிலுவையை பிடிட்டு போயிடுறாங்க. அப்ப ஏசுனாரா நடிக்கிற பையன் வந்து, எனக்கு சிலுவையிலிருந்து விடுதலை கொடுத்தது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சு இப்படி ஒரு நாடகம் போட்டா என்னை என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏண்டா ஏசுனார் ஆட்டுக்குட்டிக்கு லோன் வாங்கின மாதிரி உன்னை யாரா கற்பனை பண்ண சொன்னா? ஒரு 3 மணி நேரம் முழங்கால் போட்டிருந்தேன் வெயில்ல. அப்புறம் ஒரு கலை திறன் உள்ள ஒரு ஃபாதர் வந்து அவனுடைய கற்பனையை நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஐயா. ஏசுனார் இப்ப பிறந்திருந்தா கூட பேங்க் லோனுக்காக அலைஞ்சிருப்பாரு. அவரை கட்ட விடாம கொடுமைப்படுத்திருப்பாங்க. அவர் இப்படித்தான் பதில் சொல்லியிருப்பாரு. அவருக்கு இப்படித்தான் லோன் டேலி ஆயிருக்கான். அவன் இப்ப ஏசுனார் வந்தா என்ன ஆவாருங்கிறத அவன் இப்படி பண்ணியிருக்கானே, இதுல என்ன தப்புன்னு ஒரு ஃபாதர் எனக்காக ஃபைட் பண்ணி அப்புறம் அந்த முழங்கால் போட்டு இந்த லியோனியை காப்பாத்தினார். அன்னைக்கு அப்பாதுரை இப்படித்தான் மனசுல என்ன படுதோ அதை வெளிப்படையா அங்கனே பேசிடுறது. எவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்டா இருந்தா 1ஆவதுல இருந்து 2ஆவது படிக்காம டபுள் ப்ரமோஷன் வாங்கி 3ஆவதுக்கு போயிருக்காரு. என்னையெல்லாம் 1ஆவதுல இருந்து 2ஆவதுக்கு போறதுக்கே பல தடவை யோசிச்சிருக்காங்க. இவனை 1ஆவதுலயே வச்சிருந்தா தான் இந்த சேட்டையெல்லாம் குறைச்சிருவேன் அப்படின்ட்டு. ஆனா 1ஆவதுல இருந்து 3ஆவதுக்கு போயிருக்காரு, ஜம்ப் பண்ணி டபுள் ப்ரமோஷன். அதே மாதிரி 11th இவர் பாஸ், 12 பேர் இவங்க ஹாஸ்டல்ல பரீட்சை எழுதியிருக்காங்க, 11 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் அன்னைக்கு SLCல பாஸ் ஆயிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர்! அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்ல அவருடைய நண்பர்களையும் அவருக்கு உதவி செய்தவர்களையும் ரொம்ப நன்றி உணர்வோட நினைச்சு சொல்லிக்கிட்டே வர்றாரு அந்த லிஸ்ட. அதுல குறிப்பாக அவருடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் அவர்களை பற்றி பல முறை அந்த இடத்துல சொல்றார். அவரை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொண்டு வந்த நண்பர் பாரதி, அந்த பாரதி தான் இவரை வந்து திமுகல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாறி இருக்காரு. அவரை மாத்தின அந்த சந்தர்ப்பம் எதுனாக்க, தோழர் தா பாண்டியன் கீழவெண்மணி என்னுடைய அந்த நிகழ்ச்சி, கொடூரமான நிகழ்ச்சி நடந்த பிறகு தோழர் பாண்டியன் அங்க உரையாற்ற வர்றார். தா பாண்டியன் அவர் எப்படி அந்த உரையை தொடங்கி இருப்பாரு, தா பாண்டியன் எப்படி பேசுவாருன்னு உங்களுக்கே தெரியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து மண்ணுக்கு பிறந்து ஏழைகளெல்லாம் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்ற நற்செய்தியுடன் பிறந்த இயேசு பிறந்த டிசம்பர் 25ஆம் நாள் வெண்மணியில் விவசாயிகள் கொளுத்தப்பட்டார்கள். இவருக்கு அப்பதான் மனமாற்றம். ஏன்னா இவர் ஜீசஸுக்கும் மார்க்ஸுக்கும் இடையில ரொம்ப போராடி இருக்காரு, பல கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல வீட்டுல பாத்தீங்கன்னா ஏசுனாருடைய படம் இருந்திருக்கு. இவர் வந்து எப்படியாவது ஜீவானந்தம் படத்தை மாற்றணும்னு ஏசுனார் படத்தை தூக்கி வெளியில வச்சுட்டு தோழர் ஜீவா படத்தை உள்ள மாற்றிருக்காரு. அவங்க அப்பா என்ன பாடுபடுத்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த பிரச்சனையினால இவர் கடவுள் நம்பாத கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்காருன்றதுக்காக ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு இருக்காரு அவங்க அப்பா. படிக்காம போடா அப்படின்னு உடனே பெட்டியை தூக்கிட்டு நேரம் அவங்க பேராசிரியர் சிவசுப்பிரமணியத்திட்ட வந்து, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, எங்க அப்பாவே எனக்கு கல்லூரியில ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்றாரு, என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே, நான் கட்டுறேன் நீ போய் படுற அப்படின்னு சொல்லி பேராசிரியர் இவருக்காக பணம் கட்டின பிறகு அவங்க அப்பா மனம் மாறி நான் திருப்பி பணம் கட்டுறேன் தொடர்ந்து அவர் கல்லூரியில் படிக்க வைத்த அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தி, அவங்க அப்பாவுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியவர் இவருடைய ஆசிரியர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம். அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்கள் தான் நமக்கு மனமாற்றத்தை உண்டாகும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கூட்டத்துக்கு ஒருத்தர் என்னை இப்படித்தான் கூட்டி வந்தாரு. அப்படி ஒரு சங்கம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, கம்யூனிஸ்ட் கட்சினா என்னன்னு கூட தெரியாது. நான் பாட்டுக்கு மேடையில பாட்டு பாடுவேன், மிமிக்ரி பண்ணுவேன், அவ்வளவுதான். என்னை அந்த திருச்சியில நடந்த மாநாட்டுக்கு கூட்டி வர்றாரு தோழர் RS மணின்னு ஒருத்தர். நான் சும்மா பார்வையாளராக தான் உட்காந்துருந்தேன். அப்ப மேடையில வந்து எல்லாரும் சாப்பிட போன பிறகு அந்த மதிய உணவு இடைவேளையில கொஞ்ச நேரம் நீங்க போய் பேசுங்க பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு, நம்ம தோழர்களுடைய பாட்டு ஒன்னொன்னா எடுத்து பாடிக்கிட்டே இருக்கேன்.
சாப்பிட போன கூட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அசம்பிள் ஆகி மாநாடு பந்தலே நிறைஞ்சிருச்சு. அப்ப அந்த மதிய இடைவேளைக்கு பிறகு தலைமை தாங்கிறவர் யாருன்னா, கலை இலக்கிய பெருமன்றத்தில் அன்னைக்கு மிகப்பெரிய தோழரா இருந்த தோழர் KCS அருணாச்சலம். அவர் ஒரு திரைப்பட பாடல் எழுதினவர். அவர் எழுதின பாட்டை அவர் உட்கார்ந்தோன்னா நான் பாடினேன். பாதை தெரியுது பாருங்கிற படத்துல TM சௌந்தரராஜன், MV ஸ்ரீனிவாசன் மியூசிக்ல TMS பாடின பாட்டு. சின்ன சின்ன மூக்குத்தியா சிவப்பு கல்லு மூக்குத்தியா கன்னி பொண்ணே உன் பொய்யாரம் கண்டு கண்ணை சீமெட்டுற மூக்குத்தியா கண்ணை சீமெட்டுற மூக்குத்தியா கழுத்தை சுற்றி ஓர் அட்டியலாம் உந்தன் கட்டழகே ஒரு பட்டியலாம். கழுத்தை சுற்றி ஒரு அட்டியலாம் உன் கட்டழகே ஒரு பட்டியல். இப்படி ஒரு கற்பனை பண்ண அந்த கவிஞர் நம்ம பொது உடைமை கவிஞர் தானே. அவர் உட்கார்ந்துருக்காருன்னு எனக்கு தெரியாது. உடனே அவர் KCS அருணாச்சலம் அப்போ வயசானவர் எந்திரிச்சு என் கையை பிடிச்சு அப்போ ஒரு கருத்தை என் காதுல சொன்னார். நீங்க நல்லா பேசுவீங்கன்னு சொன்னாங்க. பேச்சோட அந்த பாட்டை கலந்து கலந்து பேசுங்க தோழர், நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு முதலில் பேச்சோடு பாட்டையும் கலந்து பேசு அப்படிங்கிற அந்த யோசனை சொன்னவர் தோழர் KCS அருணாச்சலம். அப்ப சும்மா பார்வையாளரா போன என்னை அந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திலே இணைத்து, அதன் பிறகு நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேடைகள்ல பல மேடைகள்ல பேசி, எழுத்தாளர் சங்கத்தினுடைய கலை இரவுகள்ல நான் போகாத ஊரே கிடையாது. அந்த மேடைகள் தான் எனக்கு பயிற்சி களமாக அமைந்து அப்படி வந்தது. நம்ம தோழர் அப்பாதுரைக்கு இது மாதிரி சில சந்தர்ப்பங்கள் தான் அவரை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் இங்க சென்னையில புரசவாக்கத்துல குடியிருக்கும் பொழுது அவரை எங்க கூட்டு போயிருக்காங்கன்னா, இயேசு அழைக்கிறார் ஜெப கூட்டத்துக்கு இவரை கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனது யாரு இல்லையா? அங்க கூட்டு போய் இவர் எப்படி உட்கார்ந்து இருந்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே ஆரம்பத்துல திமுகவில் மாணவர் அணியில இருந்தவர், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியா மாறினவரை கொண்டு போய் இயேசு அழைக்கிறார்ல உட்கார வச்சிருக்காங்க. DGS தினகரன் பாடுறாரு, இயேசுனுடைய நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு இவர் இப்படியே பேசாம உட்கார்ந்து இருந்துட்டு, அப்ப எல்லாத்துக்கும் கையில ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை எழுதி போடுங்க அப்படின்னு இவர் ஒரு கருத்தை எழுதி போட்டாரு. அதை இங்க நான் சொல்ல விரும்பல. அப்படி ஒரு கருத்தை எழுதி கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை எழுதி அவங்க பெட்டியில போட்டிருக்காரு. அதை யாரோ வாசி எழுதுனது இவர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவருடைய எழுத்து அவ்வளவு கன்றாவியா இருக்குமா, அதை வச்சே கண்டுபிடிச்சிருக்காங்க இது அப்பாதுரை தான் எழுதியிருக்காருன்னு. ஏயா உங்க கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் உங்க மகன் இப்படி எழுதி போட்டிருக்காருன்ட்டு. அப்பையும் வந்தவர் சொல்லியிருக்காரு, கர்த்தர் உன்னிடம் மிக சீக்கிரம் வந்தடைவார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அவர் வர்றப்ப நான் பாத்துக்கிறேங்க, அவர் வர்றப்ப நான் என்ன பேசணுமோ அதை நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் வந்தாலும் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில், விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளி வேண்டும்னு தான் நான் கர்த்தர்கிட்ட கேட்பேன்ட்டு, கர்த்தர் உன்னிடம் வந்தடைவார்னா நான் வர்றப்ப அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய சித்தாந்தத்தில் தன்னுடைய கொள்கையில் ஆழமாக கடைசி வரைக்கும் அந்த பிடிவாதமாக இருந்து ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொறுப்புகளை எல்லாம் அதை செம்மையாக செஞ்சு, எந்த ஒரு பொறுப்பை ஒருத்தன் சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை முழுமையாக யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அடுத்த பொறுப்பு தானாக வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலாச்சார சீரழிவு இப்படி மாறிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை எப்படி காட்டுறான்னா, நம்ம தமிழ் பெண்களை ஒரு பேஸ்ட்ல ஒருத்தன் பல்லு விளக்குறேன், விளக்கிட்டு பேசுறேன், அவன் வாயிலிருந்து ப்ளூ கலர்ல புகை வருது, அந்த பக்கம் பொம்பளை பிள்ளைய போகுதுங்க அப்படின்ட்டு நான்சென்ஸ் அப்படின்ட்டு போகுது. திரும்ப அந்த கம்பெனி பேஸ்ட் எடுத்து விளக்குறேன், விளக்கணுன்னா பேசுறேன், சிவப்பு கலர்ல புகை வருது. போன பிள்ளைங்களாம் திருப்பி ஐ லவ் யூ அப்படிங்குதுங்க. வாயில வர்ற புகைய பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளை காதல் பண்ணும்னு இன்னைக்கு எவ்வளவு கேவலமான ஒரு இது பாருங்க. ஒரு பிளேட்ல சவரம் பண்றேன், அந்த பிள்ளைய பார்த்துட்டு ஐ ஹேட் யூ அப்படின்ட்டு போகுது. 3 பிளேட்ல சவரம் பண்ணோம்னா போன பிள்ளைய திருப்பி வந்துருதுங்க.
பிளேடை வச்சு. இப்படி ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்திற்கு எதிர்விளைவு பண்ணுவதற்காக இவர் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஆயுதம் பேச்சாற்றல். மிகச்சிறந்த பேச்சாளர். மாணவர் மன்றத்தில் அவர் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவருடைய பேச்சாற்றலை முழுமையாக அவர் பயன்படுத்தியிருக்கார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஒட்டப்பிடாரம் தொகுதியில அவர் போட்டியிட்டு இங்க சட்டமன்றத்தினுடைய கன்னி பேச்சு, முதல் பேச்சு எப்படி பேசியிருக்காருன்றீங்க. அந்த பேச்சுல ஒரு பகுதியை மட்டும்தான் போட்டிருக்காரு. அடுத்து நான் அவருக்கு என்ன ஆலோசனை சொல்றேன்னா, நீங்கள் சட்டமன்றத்திலும் பொதுக்கூட்டங்களிலும் பேசிய பேச்சுக்களை மட்டுமே தொகுத்து ஒரு நூலாக நீங்க போட்டீங்கன்னா அது மிகப்பெரிய பேச்சாளர்களுக்கு, வருகின்ற எழுத்தாளர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அப்படி அந்த சட்டமன்றத்தினுடைய கன்னி பேச்சுல தொடங்குறாரு. எங்களுடைய தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி என்றால், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவன் ஜாக்சன் துறையை எதிர்த்து பேசிய வசனத்தை நீங்கள் கேட்கலாம். எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவர்க்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா மானங்கட்டவனே என்று வெள்ளையனை எதிர்த்து பேசிய வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த பாஞ்சாலங்குறிச்சி எனது தொகுதியில் இருக்கிறது. எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஆஸ்துரையை சுட்டு வீழ்த்திய வாஞ்சிநாதன் என்ற வீரனை பெற்றெடுத்த மணியாச்சி என்னுடைய தொகுதியில் இருக்கிறது. இதைவிட சுதேசி கப்பலை இயக்கி ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடிய இலக்கிய மேதை, தொழிற்சங்கவாதி, மிகப்பெரிய வணிகர், செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. பிறந்த அந்த தொகுதியில் இருந்து நான் வந்திருக்கிறேன். என் பெயர் அப்பாதுரை அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியை அப்படி அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்ப முதலமைச்சராக எம்ஜிஆர், எதிர்கட்சி தலைவராக கலைஞர். அவர் தான் நல்ல பேச்சாளர்களை பார்த்தோன்னா உடனே யார்றாங்க அப்படின்ட்டு உடனே அன்னைக்கு அவருடைய அறைக்கு வர சொல்லி, உன் பேர் என்ன? அப்பாதுரை. ரொம்ப அருமையா பேசினேன் அப்படின்ட்டு கையை கொடுத்து, ஒரு பேச்சாளருக்குத்தான் இன்னொரு பேச்சாளருடைய திறமை அங்கீகரிக்கப்படுங்கிறதுக்கு எதிர்கட்சி இத்தனைக்கு அவர் ஆளுங்கட்சியில எம்ஜிஆர் கூட்டணியில ஜெயிச்சு அன்னைக்கு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ, எதிர்கட்சியாக இருந்த கலைஞர் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ பேசுவதை பார்த்து ரசித்திருக்கிறார் என்றால் அவருடைய பேச்சு எப்படிப்பட்ட இலக்கிய தரம் வாய்ந்த, எவ்வளவு அழகான பேச்சாக இருந்தால் அவர் கலைஞர் ரசிச்சு கூப்பிட்டு பாராட்டியிருக்கார். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணதற்கு பார்த்தீங்களா, அதை மட்டுமே தனியா புஸ்தகம் போடலாம் போல இருக்கு. அவங்க அத்தை மகளை கட்ட சொல்லி, அதான் அவங்க ஊர்களில் சொல்ல வேண்டிய அத்தை பிள்ளைய உங்க அத்தைக்கு 5 பொம்பளை பிள்ளைய விட்டு வச்சிருப்பாங்களா, 5 நீ பாட்டி உனக்கு எது பிடிக்குதோ அதை கட்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவர் அப்ப என்ன சொல்லியிருக்காரு, பெரிய பிள்ளைய விட 2வது பிள்ளை ரொம்ப அழகா இருக்கு, அதான் நான் கட்டிக்கிறேன்லாம் எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்துல ஒரு சம்பவம் மாறி, நம்ம தான் இப்படி கட்சியில முழு நேர ஊழியரா போறோம், நமக்கு எந்த வருமானம் இருக்காது, அதனால நம்ம குடும்பத்தை நடத்தி போனோம்னா நம்முடைய வாழ்க்கை துணையாவது ஒரு நல்ல படிச்சு ஒரு நிறைய சம்பளம் வாங்குறவங்களா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல சம்பளம் வாங்குற ஒருத்தவங்க எனக்கு வாழ்க்கை துணையா வேணும்னு தேடி பிடிச்சி எங்க ஊர்ல இருக்க தோழர் எஸ்.ஏ. தங்கராஜன், அவங்களுடைய அக்கா மக, அவங்கதான் சந்திரமதி, எஸ்ஏடியோட அக்கா மகளை சந்திரமதி அவர்களை அவர் கல்யாணம் பண்ணி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பெரிய ஆபீசர். அவங்க நான் முழு நேர ஊழியராக தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் வேணும்னு சொல்லி தான் விரும்பி அந்த அத்தை மகளை விட்டுட்டு கூட அந்த சந்திரமதி அவர்களை தேடி போய் தன்னுடைய குடும்பத்தை எதுக்காக அந்த நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு வேணுங்கிற ஆசையில போல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியரா நாம் பணியாற்றணும்னா என் குடும்பத்துக்கு சாப்பாடு போடணும், அதனால ஒரு வேலை செய்யற பொண்ணை நான் தேடி போய் கல்யாணம் பண்ணேன்னு அவருடைய திருமண பத்திரிகையை கொண்டு போய் அப்ப முதலமைச்சராக அந்த எம்ஜிஆர் கிட்ட கொண்டு போய் கொடுக்க போயிருக்காங்க. அவருடைய நண்பர் ஜெயத்ரட்சன், அப்பெல்லாம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா, அவர் ஜெயத்ரட்சன்லாம் அவர் கூட்டிட்டு போயிருக்காரு, வாயா எம்ஜிஆர்கிட்ட போய் பத்திரிகை கொடுக்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சத்யா தோட்டத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு ராமவரம் தோட்டத்துக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ ஒரு மௌன விரதம் இருக்கிற நாளாம், அவங்க அம்மா இறந்த நாள்னால அன்னைக்கு மௌன விரதம்.
அதனால அன்னைக்கு பிஏவா இருந்த பிச்சாண்டி ஐஏஎஸ் வந்து இன்னைக்கு முதலமைச்சரை பார்க்க முடியாது, அவர் மௌன விரதம் இருக்காரு. இப்போ அனுமதி இல்லை. ஜெயலலிதா எவ்வளவோ இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பார்த்துருக்காரு, நோ வந்துட்டாங்க. பத்திரிக்கை எடுத்து இவருக்கு எப்படி இருந்திருக்கேன் போகாமையாது, நான் வேணான்னு சொன்னேன் நீதாயா அப்படின்ட்டு அவரை ஜெயலலிதா பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் கலைஞருக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. நான் உங்கள் ஊருக்கு வர முடியாதியா, இங்கே எதுவும் ரிசப்ஷன் வைக்கிறியா, சென்னையில் வச்சுருக்கேன் வரவேற்பு, அங்கே நான் வர்றேன் அப்படின்னு வரவேற்பில் வந்து கலைஞர் கலந்து வந்து அவருடைய வரவேற்பில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அப்பாதுரையை பற்றி வாழ்த்தி பேசி அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவருடைய வரவேற்பில் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் கிளைமேக்ஸ். எம்ஜிஆர் வந்து சட்டமன்றத்தில் இருக்கப்ப இவர் போயிருக்காரு. ஏன் கல்யாணம் முடிஞ்சிருச்சாம்ல, உனக்கு தெரியல, உங்களுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்தங்க, நீங்க மௌன விரதன்றதுனால திருப்பி பத்திரிக்கை வாங்காம அனுப்பி விட்டாங்க. யார் அது? அவரு பிச்சாண்டி சார். உடனே அவர் அங்கிருந்து கூப்பிட்டு வாங்க, இவர் வந்தப்ப பார்க்க வேணான்னு சொல்லி அனுப்பிவிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாங்க. ஏயா வாய் தான் பேச முடியாது, கையில பத்திரிக்கை கையில நான் வாங்கியிருப்பேன்ல, வாயிலையா கல்யாண பத்திரிக்கை நான் வாங்க போறேன், இல்ல அவரை எது அங்கனே வாழ்த்தி பேச போறேன்னா கையில பத்திரிக்கை வாங்க போறேன், அதுக்கு ஏன் அவரை வந்தவரை திருப்பி அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் திருமணம் நடந்த அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு பரிசெல்லாம் கொடுத்து எம்ஜிஆருக்கு கை கொடுத்துருக்காரு. அதை போட்டோ எடுத்து ஊர்ல வந்து காமிச்சிருக்காரு, எம்ஜிஆருக்கு கை கொடுத்தாங்க. இவர் கைக்கு எல்லாரும் முத்தம் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே இருந்திருக்காங்க பாருங்க, அன்னைக்கு எம்ஜிஆருக்கு நீ கை கொடுத்தியா, எம்ஜிஆருக்கு நீ கை கொடுத்தியான்ட்டு இவர் கைக்கு எல்லாரும் முத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருபெரும் தலைவர்களோட மிக நெருக்கமாக பழகியவர், அவர்களுடைய அன்பை பெற்றவர். அதையெல்லாம் வந்து இந்த நூல்ல ரொம்ப சுவையா தொகுத்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்படி அவருடைய சட்டமன்றத்தினுடைய கன்னி பேச்சு, பாராளுமன்றத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை, பாராளுமன்றத்தில் அவர் பணியாற்றுகிற பொழுது அவர் வந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு பயணம் போயிருக்காரு. அங்க மலேசியால பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த மலேசிய இந்தியன் காங்கிரசினுடைய தலைவர் டத்தோ சாமுவேல் அவர்களை சந்தித்து அவரோட உரையாடி இருக்காரு. சீனாவுக்கு போயிருக்காரு ஒரு குரூப்போட, பல வெளிநாடுகளுக்கு போயிருக்காரு. அவருடைய சொந்த மக இங்க இருக்காங்க, சமந்தா, அவங்க வந்து லண்டன்ல இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக லண்டன் போயிட்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு அருமையான மகன் பூபேஷ், எங்க மாப்பிள்ள இருக்காரா? இந்தா அங்க இருக்காரு, வாங்க மாப்பிள்ள இங்கிட்ட. யாருன்னு பாருங்க, இண்டிகோக்கு யாராவது பிளைட்டுக்கு போனா ஏதாவது டிக்கெட் உங்கள்கிட்ட சொல்லி வாங்கிக்கலாம்ல. இவர் தான் இண்டிகோ பைலட். நான் சொன்னார்ல தமிழ்ல அறிவிச்சு நான் கேட்டேன்ட்டு, இவர் தான். அதனால இண்டிகோ விமானத்துல தமிழ் அறிவிப்பு கேட்ட அந்த அழகான தமிழ் குரலுக்கு சொந்தக்காரர் நம்ம பூபேஷ். அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் பேரை வைக்கணும்னு பூபேஷ்னு பேர் வச்சுட்டாரு. எங்க அப்பா எனக்கு வச்ச மாதிரி, ஒரு இத்தாலி ஃபாதரோட பேர் லியோனிங்கிறது. அது மாதிரி பூபேஷ் வந்து அவருடைய கல்லூரிக்கு அவர் அனுமதி கிடைக்கி இது ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும்ட்டு மாப்பிள்ள ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த காலேஜில் இடம்லாம் கிடைச்சிருச்சு. கிடைச்சி அந்த சீட்டுக்கு சேர போறப்ப ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு பைக் எடுத்துட்டு போயிட்டு வந்திருக்காரு. வர்ற நேரத்தில் ஒரு லாரியில மோதி மிகப்பெரிய விபத்து. யாருக்கு? மருமகனுக்கு. காலில் எந்திரிக்க முடியாத அளவுக்கு. அந்த நேரத்தில் இவருடைய மகளும் அவங்க அம்மாவும், அதாவது அப்பாதுடைய ஒய்ஃபும் பனிமய மாதா கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இவர் மாப்பிள்ளையை மட்டும் யாரோ பார்த்து கொண்டு வந்து ஒரு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இவர் அப்ப வந்து இன்னொரு கூட்டத்துல எங்கேயோ திருச்சியில ஒரு மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. இவருக்கு தகவல் வருது, அவங்க 2 பேரும் கோயில்ல அறிவிச்சிருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, அப்ப வந்து அற நினைவுல இருக்கப்ப எங்க அம்மாவும் எங்க அக்காவும் மாதா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பனிமய மாதா கோயில்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு பிஷப். இந்த மாதிரி பூபேஷ்ங்கிறவர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அவங்க அம்மாவும் மகளும் இங்க இருக்கீங்கன்னா உடனடியா நீங்க வீட்டுக்கு போங்கன்னா அவங்க அங்கிருந்து பதறி அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை பார்க்க இவர் வந்து அட்மிஷனுக்கு தன்னுடைய மகனை வீல் சேர்ல தள்ளிட்டு போயிருக்காரு. வீல் சேர்ல தள்ளிட்டு போற நேரத்துல என் மகன் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு வந்து இப்படி கால் இப்படி பாதிக்கப்பட்டுருச்சு, இவனுடைய கனவை இப்படியாவது நனவாக்கணும்னு சொல்லி
அவருடைய கல்லூரியினுடைய முதல்வரை போய் சந்திச்சு அவருக்கு எப்படியாவது இந்த இடத்துல ஏரோநாட்டிக்ஸ் படிப்புல சேரணும்னு சொல்லி சேர்த்து அதுல அவர் வெற்றி பெற்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பைலட் ட்ரைனிங் ஓராண்டு அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்து இன்னைக்கு இண்டிகோல அவர் விரும்பிய மாதிரியே ஒரு பைலட் ஆக்குறதுக்கு நம்ம அப்பாதுரை தன்னுடைய குடும்பத்தினருக்கும் அவர் செய்ய வேண்டிய பணிகளை ரொம்ப கரெக்டா அவர் செய்திருக்காரு. அதனால ரொம்ப அவருடைய நினைவலைகள் என்ற நூல் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். உதாரணத்துக்கு குட்ஸ் வண்டி நீங்க பார்க்கலாம். அது நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கு, 29-30 கம்பார்ட்மெண்ட் இருக்கான். ஆனா அதை நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளவு விருப்பப்பட மாட்டோம். எத்தனை பெட்டின்னு வேணா எண்ணுவோம், இவ்வளவு பெட்டியாடா அப்படின்ட்டு. ஆனா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா பலவிதமான விஷயங்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஏசி கிளாஸ், ஒருத்தன் பேர் வடை, காபி, டீ, பஜ்ஜி, ஏறி இறங்க போக, இடம் போடுறதுக்கு சண்டை, டிடிஆர் கூட தகராறு எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அதுக்குள்ள நடக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு சுவையா இருக்குமோ அப்படி சுவையாக இந்த நூலை மிக அருமையாக தொகுத்து எனது அரசியல் நினைவலைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு தோழர் அப்பாதுரை. அந்த நூல் ரொம்ப அதை சிறப்பாக வடிவமைத்து கொடுத்த நமது டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன். எங்க நான் பேசுறப்ப ஒருத்தரை கூட காணோம். அவருக்கு உண்மையிலே என்னுடைய சிறப்பான நன்றி. ஒரு நல்ல தோழருடைய அனுபவங்களை ஒரு தொகுத்து மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார். அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனர் வேடியப்பன் அவர்களுக்கும் வருகை தந்த எழுத்தாளர்கள், தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, தோழர் அப்பாதுரை நீண்ட நாட்கள் நன்றாக உடல்நலத்துடன் வாழ்ந்து இன்னும் பல அவருடைய அனுபவங்களை, அவருடைய கருத்துக்களை, சிந்தனைகளை, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களை பற்றியே நீங்கள் ஒரு திறனாய்வு நூல் கண்டிப்பாக வெளியிடுவதற்கு உங்களுக்கு சகல உரிமை இருக்கிறது, சகல திறமையும் இருக்கிறது. அடுத்து அது மாதிரி சிந்தனை மிகுந்த நூல்களையும் நீங்கள் எழுதி வெளியிட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, தோழர் அப்பாதுரை அவர்களுடைய இலக்கிய பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.